ஒரு தலைமையோ கூட்டு தலைமையோ அல்லது தங்களுடைய செயல்பாடுகள் அல்லது திரு எடப்பாடி குதிரை பேரங்கிற இது வந்து எப்படி அதாவது ஒண்ணு நேரடியா அப்படியே ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, பணத்தை அடிப்படையாக வைத்து வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். எனவே அவங்க சட்டசபை பாராளுமன்ற தேர்தல்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தோல்வி அடைகிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய அந்த தீய சக்தியோடு இருந்த கூட்டணிகள் தானே அவங்கள வச்சுட்டு தானே நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி தலைவர் வழக்கறிஞர் மிஸ்டர் சக்திவேல் அவர்கள். அதிமுக என்ன ஆக போகுது, அதிமுகவுக்கு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? முதல் கேள்வி. அதாவது எந்த ஒரு இயக்கமும் வந்து ஒரு தேர்தலில் தோல்வி அடைந்த அல்லது 2 தேர்தல்ல 3 தேர்தலில் தோல்வி அடைஞ்சதுனால வந்து ஒரு தேர்தல் 2 தேர்தல் 11 தேர்தலா கண்டினியூஸா எடப்பாடியார் தோத்துட்டு இருக்கிறாரு. 11 இன்னைக்கு வரைக்கும் இடைத்தேர்தல்கள்லாம் நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது. சட்டசபை தேர்தல், பாராளுமன்ற தேர்தல்கள் தான் நம்ம பார்க்கணும். அது மாதிரி உள்ளாட்சி தேர்தல்கள்லாம் வந்து பெருசா எடுத்துக்க முடியாது. உள்ளாட்சி தேர்தல்கள்லாம் வந்து எந்த கட்சி ஆட்சியில இருக்கிறதோ அவங்க சொல்ற அதிகாரிகள் வந்து அப்படியே அந்த அவங்க வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகளா அறிவிச்சுட்டு போயிடுவாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. அதனால அந்த தேர்தலாம் நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது. சட்டசபை தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் தான் நம்ம பார்க்கணும். சட்டசபை பாராளுமன்ற தேர்தல்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தோல்வி அடைகிறதெல்லாம் வந்து ஒரு பெரிய பொருட்டு கிடையாது. அது வந்து அவங்க ஏறக்குறைய நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண தோல்வி இல்லையே சார். 100 இடங்கள்ல மேல டெபாசிட்டே போயிருக்கே சார் அதிமுகக்கு. 1996 வந்து அண்ணா திமுக அடையாத தோல்வி கிடையாதுங்க. 1998 வந்து 2 இடம் தான் வெற்றி பெற்றாங்க. மிகப்பெரிய கடுமையான தோல்விங்க. பல இடங்கள்ல வந்து அப்பயும் டெபாசிட் திமுக ஜெயலலிதா திமுக 1991 வந்து திமுக இதே மாதிரி தாங்க படு தோல்விங்க. 2 பேர் தான் அப்பயும் கூட வெற்றி பெற்றாங்க நினைக்கிறேன். இல்ல கலைஞர் மட்டும் தான் வெற்றி பெற்றாங்க சார். அது ஒரு ஆளுமை சார். இவரு எடப்பாடியார் ஒரு ஆளுமைன்ற மாதிரி நீங்க பாக்குறீங்களா? ஜெயலலிதா அம்மையார் ஒரு ஆளுமையா இருந்தாங்க, கலைஞர் ஒரு ஆளுமை. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அதாவது ஒரு இயக்கம் வந்து ஒரு தேர்தலோட முடிஞ்சு போயிடும், தோல்வி அடைஞ்சனால முடிஞ்சு போயிடும், அது திரும்பி வராது அப்படின்னு சொல்றது தவறு. ஆனால் இயக்கத்தினுடைய செயல்பாடுகளை பொறுத்துதான் அந்த இயக்கம் இருக்குமா இல்லையான்னு பார்க்கணும். அந்த வகையில இப்ப கடந்த கால வரலாறுகளை பார்க்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகள் அந்த ஒரு தலைமை பண்புக்குரிய செயல்பாடுகளாக தெரியவில்லை. எனவேதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிற காலம் வரை இந்த இயக்கத்தினுடைய அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த வளர்ச்சி அல்லது அதனுடைய வெற்றி என்பது ஒரு கேள்விக்குரிய ஒன்றாகத்தான் இருந்திருக்கிறது. இப்போ ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி மாறுகிறார், ஒரு கூட்டு தலைமையை உருவாக்குகிறார், அல்லது எல்லாருக்கும் ஏற்புடைய தலைமையா மாறுகிறார், அப்படிங்கிற சூழ்நிலையில வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய பழைய வரலாறுகளை நம்ம பார்க்கும்போது அது வந்து அவர் மாறக்கூடிய ஒரு தன்மையை படைத்தவருமாக தெரியவில்லை. ஆனா இப்படி இருந்தவங்க வந்து பல பேர் மாறி இருக்கிறாங்க, மாறி இருக்கிற வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே இந்த தோல்வியெல்லாம் வைத்து ஒரு இயக்கமே இல்லாம போயிடும் சொல்ல முடியாது. ஆனால் அந்த தலைமை அவர்தான் இருக்க போகிறார், அந்த தலைமை இதுவரை மேற்கொண்ட அதே வியூகத்திலேயே அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்க போகிறது என்று சொன்னால் அவர்கள் மீண்டு வருவது மிகப்பெரிய சந்தேகம். ஒருவேளை தங்களை முழுமையாக மாற்றிக்கொண்டு ஒரு தலைமையோ கூட்டு தலைமையோ அல்லது தங்களுடைய செயல்பாடுகள் அல்லது திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய புதிய யுக்திகள் காரணமாக அவருடைய தலைமைக்குரிய பண்புகள் வளர்ந்தால் மீண்டும் கூட ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே வராது என்று சொல்ல முடியாது. வாய்ப்புகள் ரொம்ப 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 தூரமாக இருக்கிறது. அதான் திமுகவோட ஒரு கூட்டணி சேர்ந்து சிஎம் ஆகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி இருக்கிறதா வந்து சொல்றாங்க. இது வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை ஏற்பட்டதா சொல்றாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? ஒரு தலைமை பண்புல இருக்கிறவரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றது சரின்னு நீங்க பாக்குறீங்களா? அதிமுக திமுகவை எதிர்க்கிறதுக்கு தான் அப்படின்ற மாதிரி. இல்ல அதெல்லாம் வந்துங்க இயக்கத்தை வந்து எதிர்க்கிறதுக்காக ஒரு இயக்கம்லாம் கிடையாதுங்க.
அது தவறான ஒரு அரசியல் கொள்கை. அப்படியெல்லாம் கிடையாது. இவங்க ஒரு கொள்கை வச்சிருந்தாங்க, அவங்க ஒரு கொள்கை வச்சிருந்தாங்க. 2 பேருடைய அடிப்படையும் ஒண்ணுதான். எனவே இந்த அடிப்படை ஒன்றாக இருக்கும்போது அவர்கள் இணைவதில் வந்து தவறு கிடையாது. ஒரு ஆட்சி இப்ப தாவேகா வந்து என்ன சொன்னாங்க, திமுகவை தீய சக்தி, திமுகவோட கூட்டணி நிற்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் கல்லாப்பட்டி கூட்டணிகள், அந்த தீய சக்தியோடு இருந்த கூட்டணிகள் தானே அவங்க எல்லாம். அவங்கள வச்சுட்டு தானே நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க. நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எல்லாம் ஒன்றா இணைத்து அவருடைய ஆதரவு பெறுவதற்கு முயற்சி செஞ்சீங்கல்ல. அப்ப நீங்க தாவேகாவினுடைய செயல்பாடை நீங்க அதை ஆதரிக்கும் போது திமுகவும் அண்ணா திமுகவும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிறதுல என்ன தவறுன்னு எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏன்னா யாரு மக்கள் வந்து ஆதரவு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 22, 23 போட்டிருக்காங்க. திமுகவுக்கு ஒரு 30 விழுக்காடு போட்டிருக்காங்க. இப்ப தாவேகாவுக்கு தாவேகா வந்து முழுமையாக வெற்றி பெறல. இப்ப பாஸுக்கு 35 மார்க்குங்க. தாவேகா 33 தான் எடுத்திருக்கு, பாஸ் போடல. நீங்க 2 மார்க்கு வேற எங்கேயோ வாங்கி பாஸ் போட வைக்கிறீங்க. நீங்க இதுவே தில்லுமுள்ளு, தேர்தல் தில்லுமுள்ளு. இது ஏதோ வேற ஒருத்தண்ட இருந்த கூட்டணியில இருந்த கட்சியை எடுத்து வச்சு அவருக்கு 4 மார்க்கை காமிச்சு நீங்க பாஸ் போடுங்கன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க அது நடக்கும்போது அவங்க வந்து ஒரு வாங்கியிருக்காங்க. அதிமுகவினுடைய ஆதரவு வாக்குகள் இருக்கு, திமுகவுடைய ஆதரவு வாக்குகள் இருக்கு. ரெண்டையும் இணையும் போது அவர்கள் தேர்தலில் வந்து சந்திப்பதில் என்ன இருக்கு? எல்லாமே இப்ப வந்து திமுக அதிமுக ஆட்சி அமைச்சாலும் கூட அது ஒரு புதிய கருத்துக்களை எண்ணங்களை உருவாக்கலாம்ல, ஒரு மாறுபட்ட சிந்தனையை உருவாக்கலாம்ல. அவர் என்ன நினைக்கிறப்ப திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் காலங்காலமா என்ன சொல்லிட்டு வர்றாங்க, இது திராவிட மண், இந்த மண்ணுல வந்து திமுக அதிமுக இல்லாம வேற கட்சி ஆட்சிக்கு வர முடியாது. அது அவங்க சொல்லிட்டு வர்றது. இது எல்லாருமே சொல்றது, தேசிய அளவிலேயே வந்து எல்லாரும் சொல்றது. தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளை விட்டு விட்டு ஆட்சி அமைக்க முடியாது, அவர்கள் வந்து ஒரு காலத்திலும் அவர்கள் இல்லாம ஆட்சியே நடைபெறாது அப்படின்னு எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒண்ணு. அப்படி இருக்கும்போது அதை திமுக அதிமுக அடிக்கடி சொல்லுவாங்க. திமுக வரலாம், இல்லைன்னா அதிமுக வரலாம், அதிமுக வரலாம், திமுக வரலாம், ஆனால் வேறு யாரும் வருவதற்கு இங்கு வாய்ப்பு இல்லை என்று அவர்களே பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள். அப்படி அவங்க பெருமையா சொல்லிக் கொள்ளக்கூடிய திராவிடமே ஆட்சி வைக்க முடியாத சூழ்நிலையில அவர்களுடைய அடிப்படை நிலைப்பாடாக இருக்கக்கூடிய திராவிடத்தை காப்பாற்றுறதுக்கு ஏன் 2 பேரும் ஒன்னாயிடக்கூடாது? இல்ல, அதாவது தனிப்பட்ட காரணங்களாலதான் அதிமுக மக்கள் ஏத்துப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மக்கள் வந்து ஏத்துக்கிற தன்மையில இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேரும் அப்படின்ற ஒரு மக்கள் வந்து ஏன் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு நீங்க நினைக்கிறீங்க? தேர்தல் முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கூட்டமைப்பை ஏற்படுத்தி நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்கன்னா யாரும் மக்கள்கிட்ட போய் சரியா இப்ப வந்து தாவேகா வந்து 108 தான் வந்துச்சு. மிஸ்டர் எஸ்பி வேலுமணியும் கட்சியை விட்டு வெளியே போய் கிட்டத்தட்ட தாவேகாக்க வரைக்கும் போயிட்டாங்க. இன்னைக்கு 3 பேர் தாவேகாக்க போய் சேர்ந்துட்டாங்க. அவங்களோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டே போயிட்டாங்க. அதை எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? அப்ப குதிரை வேற நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கா? ஆமாங்க, அது நீங்க சரியா மீண்டும் மீண்டும் நீங்க திரு ப. சிதம்பரத்தை தான் நினைவுபடுத்துறீங்க. ப. சிதம்பரம் அந்த நேர்காணல் என்ன சொல்றாரு, இது குதிரை பேரம் இல்லை. அவர் என்ன சொல்ற காரணம், இந்த பதவிகளை அவர்களே வந்து ராஜினாமா செஞ்சுட்டாங்க, கட்சியில இருந்து விலகிட்டாங்க, அதற்கு பின்பு போய் சேர்றாங்க, அதனால இது குதிரை பேரம் இல்லைங்கிறது வினோதமா இருக்கு. அதாவது ஒரு பெரிய மூத்த வழக்கறிஞர், ஒரு தேசிய அளவுல வந்து அறிவு சார்ந்த அரசியல் பண்றவன்னு சொல்லக்கூடிய சிதம்பரம் பேச்சு பாத்தீங்கன்னா நேர்காணல்ல ஒரு கேவலமா இருக்கு. இதே வசதிக்கு ஏற்ப சொல்றது, உங்களுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சி நடக்குதுங்கிற காரணத்தினால நீங்க எல்லாத்தையும் நியாயப்படுது. குதிரை பேரமா என்னங்க, நீங்க மறைமுகமா தானே பண்றாங்க. இன்றைக்கு ஆட்சியில வந்து 118 பேர் இருக்காங்க. இருந்தாலும் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் விலகிட்டா என்ன பண்றது, அந்த 4 பேர் போயிட்டா என்ன பண்றதுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை குறைக்கிறாங்க. அதுக்கான திட்டம் தானே இது. இது ஒரு குதிரை பேரம் தான். அது இதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. குதிரை பேரங்கிற இதை வந்து எப்படி, அதாவது ஒண்ணு நேரடியா அப்படியே அந்த கட்சியை வந்து தவேகால சேர்ந்து ஆதரிக்க சொன்னாலும் குதிரை பேரம் தான். அப்ப ரிசைன் பண்ண சொன்னாலும் ரிசைன் இதுதான், ராஜினாமா செஞ்சுட்டு எங்களை வந்து ஆதரிங்கன்னு சொல்றதுதான் இதுதான். நான் கூட திமுக சொல்றது கூட, திமுக தவேகாவுடைய நம்பிக்கை இல்லா தீர்மானத்துல என்ன பண்ணாங்க, வெளிநடப்பு செஞ்சாங்க.
அதுவே வந்து அவங்க வந்து தாவேகாவுடைய கட்சி ஆதரிக்கிறதுக்கு சமம். அது எதிர்த்து ஓட்டு போட்டது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 22 பேர் மட்டும்தான் எதிர்த்து வாக்களித்தவங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து வாக்களிக்கவில்லை, தாவேக ஆட்சியை ஆதரித்தது மறைமுகமாக. வெளிநடப்பு செஞ்சா என்னங்க அர்த்தம்? அதேதான் இப்ப வந்து இந்த குதிரை பெருமை அப்படிதான். இது நேரடியா பண்ணல, ராஜினாமா செஞ்சுட்டு மறைமுகமா வந்து ஒரு எண்ணிக்கையை குறைச்சிட்டாங்க. ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை குறைச்சு ஆட்சியை வந்து நிலைப்படுத்துறாங்க. இதுக்கு பேர் குதிரை பேரம் இல்லாம என்ன? இது முழுக்க முழுக்க குதிரை பேரம் தான். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. குதிரை பேர நடவடிக்கை வந்து கட்சி மாறி இருக்கிறாங்களே சார். அப்ப எடப்பாடியார் வந்து அவரோட கட்சி மேல ஒரு கண்ட்ரோல் இல்ல அப்படின்ற மாதிரி நம்ம பாக்குறதா? ஏன்னா வந்து ஒரு எப்பயுமே வந்துங்க ஒரு தோல்வி இருக்கும் போதுங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க வந்து இது வந்து ஒரு சாதாரண நிகழ்வுகளோட பார்க்கலாம். நீங்க வந்து இதுக்கு ஒரு பெரிய அரசியல் ரீதியா பார்க்க வேண்டியதில்ல. உங்களுடைய நண்பர்களே வந்து நீங்க வெற்றி அடைஞ்சீங்கன்னா கூட இருப்பாங்க. நீங்க தோல்வி அடைஞ்சீங்கன்னா ஒரு 10-15 நாளைக்கு 2 மாசத்துக்கு வரமாட்டாங்க. உங்க தோல்வியில யாருமே பங்களிக்க விரும்ப மாட்டாங்க. தோல்விங்கிறது வந்து தனி மனிதனுக்கு எப்படி அவருக்கு அரசியல் கட்சிக்கும் தனி மனிதனோடு அந்த அவரை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள், வேண்டியவர்கள், துணை போகக்கூடியவர்கள் தோல்வியில வந்து அல்லது துக்கத்துல வந்து பெரிய அளவுல பங்கெடுக்க மாட்டாங்க. அவங்க அந்த நேரத்துல வந்து எவ்வளவு சீக்கிரம் அங்க இருந்து வெளியே போலாம்னு தான் பார்ப்பாங்க அவங்க. அதே நிலைதான் அரசியல் கட்சியில தோல்வி அடைஞ்சிச்சுன்னா அதாவது பெரிய கொள்கை கோட்பாடுகளை உடைய இயக்கமாக இருந்தா மட்டும்தான் இருப்பாங்க. கொள்கை கோட்பாடுகளே கிடையாது. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன கொள்கை கோட்பாடு இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அதனால அதுல கொள்கை கோட்பாடை சொல்லி நீங்க வளர்க்கல. கொள்கை கோட்பாடை சொல்லி வளர்த்துருந்தீங்கன்னா அங்க கட்சியில வந்து தலைவர்களாக உருவாக்கி இருந்தீங்கன்னா அவர்கள் போயிருக்க மாட்டாங்க. நீங்க கொள்கை கோட்பாடை முன்னிலைப்படுத்தாத காரணத்தினால அவங்க தோல்வியில வந்து நம்ம இருக்க முடியாது, நம்ம பதவி சுகத்தை தாக்கி போடுவோம். நீங்க 2 மாதத்திற்கு முன்பு வந்த திருமதி லீமா ரோஸுக்கு லால்குடி தொகுதியில வந்து இது தர்றீங்க, சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு தரீங்கன்னா மகளிர் அணியில பொறுப்புல உண்டு பண்றீங்க. சேர்றதுக்கு அடுத்த நாள் மகளிர் அணி பொறுப்பு சேர்ந்த உடனே வந்து இது தரீங்க, லால்குடி சட்டமன்ற உறுப்பினரா. இத்தனையும் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த திருமதி லீமா ரோஸ் வந்து லாட்ரி மார்டின் அவர்களுடைய மனைவி. லாட்ரி மூலமாக சம்பாதித்த பணம் அவங்கள்ட்ட இருக்கு. லட்சக்கணக்கான மக்களுடைய வயிற்றில் அடித்து பெறப்பட்ட அந்த லாட்ரி பணத்தை வைத்துக் கொண்டிருப்பவர்கள். அப்படி தெரிஞ்ச பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து கட்சியில பதிவு கொடுத்திருக்காரு. அப்ப அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்காரு. அப்ப கட்சியினுடைய போக்குங்கிறது ஒரு கொள்கை ரீதியாக அல்லது ஒரு சிறந்த தன்மையோடு செயல்படலைங்கிறத காட்டுது. அப்படி இருக்கிறப்ப அங்க தொண்டர்களா இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன பசுமையா இருக்கோ அதை தேடி போவாங்க, அவங்களுக்கு என்ன நன்மையா இருக்கோ அதை தேடி போவாங்க. அந்த வகையில தான் வந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து இப்ப பதவி தான் அவங்களுக்கு தேவை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அளிக்கப்பட்ட அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அளிக்கப்பட்ட வேட்பாளர்களால் நிறுத்தப்பட்டவங்களாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்டது ஒண்ணுதானே கேட்டாராம். 20 கோடி செலவழிக்க முடியுமா உங்களால அப்படிதான் கேட்டாராம். 20 கோடி செலவழிக்க முடிஞ்சா நீங்க நெல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்ப பணத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து அங்க தேர்தலில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டவர்கள். அவர்கள் வந்து வெற்றி அடைஞ்சவங்க அந்த பணத்தை திருப்பி மீட்டு எடுக்கணும். நீங்க வந்து அப்படி இல்லை, பணத்தை அடிப்படையா இல்லாம நீங்க கட்சிக்கு உழைச்சிருக்கீங்க, இருந்தாங்க நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க போக மாட்டாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, பணத்தை அடிப்படையாக வைத்து வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து இருக்கிறீர்கள். எனவே அவங்க பணத்தை ஈட்டி ஆக வேண்டும் எந்த வகையினாலும். நீங்க கட்சியில அவங்க செயல்பட்டாங்க, பெரிய தியாகம் செஞ்சாங்க, கட்சிக்காக அவங்க உயிரை விட்டாங்க, அவங்க குடும்பம் உயிரை விட்டது, அதற்காக தருகிறேன் என்று சொல்லவில்லை. நான் கேள்விப்பட்டவரை அது உண்மையா இல்லையாட்டு தெரியவில்லை. ஆனா பெரும்பாலும் உண்மையா இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது. அந்த திரு எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர் நிறுத்தியவர்கள் வந்து 20 கோடி இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார். இருந்தாலும் நில்லுங்க என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அப்படி நீங்க பணத்தை அடிப்படையாக வைத்து வேட்பாளர்களை நீங்க நிறுத்திய போது அதனுடைய விளைவுதான் இதெல்லாம். எனவே வந்து நீங்க அவர்களையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க 20 கோடியை செலவழிச்சுட்டு 20 கோடி சாதாரண அதுக்கு மேலேயும் செலவழிச்சிருப்பாங்க. வெற்றி எந்த பணத்தை வந்து மீட்டெடுத்து எடுத்தாக வேண்டும், அதற்காக வழிகளையே அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓகே சார், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது. ஏன்னா வந்து திருச்சியில் வந்து மிஸ்டர் விஜய் 2 இடத்துல பெரம்பூர் அண்ட் திருச்சி கிழக்கில் அங்கே ஒரு இடைத்தேர்தல், 3 பேரோட அவங்க ராஜினாமா பண்ணதுனால அங்கேயும் ஒரு இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? யாருக்கு
இது மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்க போகுது. யாருக்கு ஈஸியா இருக்க போகுது? நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க இந்த இடைத்தேர்தல்? இந்த 5 இடைத்தேர்தல்கள் 5 தொகுதி, ம். அதாவது அதிமுக கடந்து போன 4 பேரு, திரு விஜய் வந்து ராஜினாமா செய்ய திருச்சி கிழக்கு தொகுதி. இந்த 5 தொகுதிகள்ல வேட்பாளர்கள் யாரை நிறுத்த வேண்டிய பொறுப்பு என்பது இப்ப திமுகவுக்கும் இருக்கு, அதிமுகவும் இருக்கு, தாவேகாவுக்கும் இருக்கு. இதுல 4 தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிட்ட தொகுதி. எனவே இந்த 4 தொகுதிகளிலும் அதிமுக போட்டியிட்டு தாங்கள் இருக்கிறோம் அரசியலில் ஒரு ஒதுக்கப்பட முடியாத ஒரு சக்தி என்பதை நிரூபிக்க வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்குது. எனவே அதற்காக அவர்கள் போட்டியிட வேண்டும். வெற்றி பெறுவதற்கான எல்லா முயற்சியும் அவர்கள் எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, ஏறக்குறைய நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து 3 தொகுதிகள் வந்து அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய அந்த மேற்கு தமிழ்நாட்டிலே வருகிறது. எனவே அங்க வந்து அவங்களுடைய வெற்றியை வந்து அவங்க உறுதிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வந்து திருச்சி கிழக்கு அவங்க எங்களுடைய கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த வகையில நாங்க வெற்றி பெறுவோம் முதல்ல சொன்னாங்க. இப்ப தோல்வி அடைஞ்சிட்டாங்க. மீண்டும் இப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஆட்சி வந்ததுல இருந்து வெற்றி பெறவில்லை என்று சொல்றாங்க. எனவே அந்த இடத்துல திருச்சி கிழக்கை பொறுத்த வரைக்கும் திமுக வெற்றி அடைய வேண்டிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த 5 தொகுதிகள்லையும் ஒட்டுமொத்தமா தாவேக என்ன சொல்றாங்க, நாங்க ஒரு மாபெரும் மக்கள் சக்தியாக வளர்ந்து விட்டோம், மக்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், கடந்த முறை எங்களுடைய தேர்தல் முறைகள்ல வந்து எங்களை சரியான முறையில பிரச்சாரம் செய்ய விடாத காரணத்தினாலதான் எங்களுக்கு பிற தொகுதியில வெற்றி பெற முடியவில்லை என்று அவர்கள் ஒரு காரணத்தை சொன்னார்கள். இப்ப அந்த காரணம் இருக்க போறது கிடையாது. எனவே இந்த 5 தொகுதியில் வெற்றி பெற வேண்டிய களை இதுவும் அவர்களுக்கு. எனவே தாவேக, திமுக, அதிமுக இந்த 3 பேருக்கும் இது ஒரு கேள்விக்குறியான இடைத்தேர்தல் தான். ஓகே, கேள்விக்குறியான இடைத்தேர்தல். யாருக்கு வந்து தோத்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமா வந்து அரசியல் வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமா போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அது அதிமுகக்கா இல்லாட்டா திமுகக்கா இல்லை தாவேக்காக்கா? இந்த இதுதான் சார் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா வந்து தர்ம சங்கடமான ஒரு இடைத்தேர்தல். எப்பவுமே ஒரு இடைத்தேர்தல் அப்படின்னாலே வந்து நிச்சயமா வந்து ஆளுங்கட்சி ஜெயிச்சிருவாங்கன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஆனா இந்த இடைத்தேர்தல் ரொம்ப க்ளோஸா இருக்குமோ, ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா இருக்குமோ அப்படின்னு தோணுது. கருத்து. இந்த 5 இடைத்தேர்தல்கள்ல வந்து அதிகபட்சமா 3லயாச்சும் வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் தாவேகாக்கு இருக்கு. அவங்க வெற்றி பெறவில்லை என்றால் தாவேகாவை மக்கள் ஒரு மாற்றத்துக்காக வாக்களிச்சாங்க. ஏதோ ஒரு அந்த சமூக ஊடகங்களினுடைய செயல்பாடு காரணமாக வாக்களித்தார்களே தவிர உண்மையிலேயே வாக்களிக்கவில்லை, அவருடைய தலைமையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற பொருள் அமைந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 3லயாச்சும் வெற்றி பெற வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. 5லயும் வெற்றி பெற்றால்தான் அது உறுதியாகும். 5ல 3 அவங்களுக்கு பாதி தான் வந்து வரவேற்பு இருக்கும். அதுக்கு கீழே குறைஞ்சிச்சுன்னா தாவேகாவுக்கு மக்களுடைய வரவேற்பு என்பது அந்த நேரத்துல மக்கள் மதிமயங்கி வாக்களித்ததாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும். அது வந்து மிகப்பெரிய அளவு தாவேகாவை பின்னடைவாக அமைந்துவிடும். திமுகவை பொறுத்தவரை அவர்கள் இதுல வெற்றி பெற்றாங்கன்னா திருச்சி கிழக்குல அவர்கள் வந்து பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறும். மீண்டும் தாங்களுடைய ஒரு நிலைத்திருக்கக்கூடிய சக்தியாக இருப்பார்கள். அதே மாதிரி அந்த 4 தொகுதியிலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவர் அசைக்க முடியாத சக்தியாக அது இருக்கும் அப்படிங்கிற பேச்சு வரும். ஒருவேளை இந்த 4 தொகுதியிலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற முடியவில்லை, ஆனால் 2வது இடத்திற்கு தக்க வைத்துக் கொண்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த 5 இடங்களையும் அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டாலும் கூட அது அதிமுக ஒரு பெரிய சரிவை நோக்கிய பயணமாக இருக்கும். திமுகவை பொறுத்தவரை இந்த 5 இடைத்தேர்தல்களையும் அது மிகப்பெரிய அளவு 3வது இடத்துல தள்ளப்பட்டால் திமுகவுடைய வளர்ச்சியினுடைய கேள்விக்குறியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி. ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.